இஸ்ரேல் ஈரான் வார் நடந்துட்டு இருக்கு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு நியூஸ் கொடுத்திருந்தாரு. என்ன கொடுத்திருந்தாருன்னா, நாங்க 2 வாரம் தான் பார்ப்போம், அதுக்கப்புறம் நாங்களும் பாத்தீங்கன்னா களத்துல இறங்கி ஈரான் அடிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி நியூஸ் கொடுத்திருந்தாங்க. ஆனா 2 நாள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில அமெரிக்கால ஒரு 3 ஃபிளைட் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3 நியூக்ளியர் பிளான்ஸ், அதாவது ஃபோர்டோ, நடன், செல்பகான் அப்படிங்கிற ஒரு 3 நியூக்ளியர் பிளான்ஸ் மேல நேரடியா குண்டு வீச்சு பண்ணிட்டு போயிருக்காங்க. சோ இதுல ட்ரம்ப் ட்விட்டர்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க வெற்றிகரமா ஈரான் மேல இருக்கிற ஒரு 3 நியூக்ளியர் பிளான்ஸ் குண்டு வீச்சு நாங்க அழிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாம நாங்க அனுப்பின ஃபிளைட் சேஃப்டியா எங்க நாட்டுக்கு திரும்பி வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது ஒரு அமைதியான போர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 2 வாரம் கழிச்சு தான் நீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லி நியூஸை கொடுத்து 2 நாள்ல யாருக்குமே தெரியாம ஒரு 3 ஃபிளைட் அனுப்பி தாக்குதலை ட்ரம்ப் அவர்கள் செஞ்சிருக்கிறாரு. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3ஆம் உலக போருக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே ஒரு 2 நாடுகள் சண்டை போட்டுட்டு இருக்கு. இப்ப அமெரிக்காவும் களம் இறங்கி இருக்கு. இப்ப ஈரானுக்கு ஆதரவா ஏதாவது ஒரு நாடுகள் களம் இறங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நாடுகள் மோத தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.